என்ன பேராண்டி அதுக்குள்ள இருட்டி போச்சு? உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும் இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு. மாடு ரெண்டு மதிர வெள்ள மணிய ரெண்டும் திருநெல்வேலி. ரொம்ப அவசியம் எனக்கு. நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. காதல் பெசாசே காதல் பெசாசே ஏதோ சௌக்கியம் பர்பா இல்லை பாடு. அம்மா இதான் தமிழ் பாட்டா? இதுதான் தமிழ் பாட்டு, பாடு. போடாங்கோ போடாங்கோ போடாங்கோ. ஆஹா, அட்வான்ஸா போறிய பாட்டி. அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பாட்டு பாடுறாங்க. யாருன்னு பார்க்கலாம் வா. வந்து சேர்ந்ததடி தாய்ப்பால் குடிக்க தலையலி கள்ளிப்பாலனி குடிச்சு கண்மூடு நல்லபடி அடுத்து ஒரு ஜென்ம வந்து அநாகனி பிறந்த பூமியில இடம் கிடைக்கும் போய் வாடி அன்னைக்கு கட்டையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த ஏடி கேப்பக்களி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதேடி. உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு. குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்குறியா? ஆமா, கள்ளிப்பால் ஊத்தி கொல்ல போறேன். கொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறேன். என்ன செய்ய சும்மா விட மாட்டேன். ஒரு பிள்ளைக்கு கள்ளிப்பால் ஊத்தி சந்தோஷம். இந்த பிள்ளைய கள்ளிப்பால் ஊத்தி கொல்ல விட மாட்டேங்கிறேன் ஐயா. ஏய் டாடி, இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா? ஆமா, பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் சனத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாடா. ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மதுரை சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன் விஜயசாந்தி ஐபிஎஸ் கிடைச்சிருப்பாங்களா? சினிமா நடிகை உடா ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஏய், சும்மா இங்க வந்து காட்ட பண்ணாதடா. பொம்பளை குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்கணும், அதுதான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு. உங்க தீர்ப்புல தீய வைக்க மிஸ்டர் சூ. சாத்தப்பண்டா. நல்ல வேளை நீங்க முந்திக்கிட்டீங்க, இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளிப்பால் தானே, அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் இப்ப கொடுத்துடலாமா? தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை? எத்தனை மாசம்? ஜஸ்ட் 720 மாசம். ஏய், அப்படின்னா அது 60 வயசு கழிவிடா. அதேதான், அது இதுதான். ஓய்வாடி பழைய கிளவி, ஓய்வாடி பழைய கிளவி. தம்பி, நீங்க பேசாம அமெரிக்கா போயிடுங்க. எங்க நாட்டாமை தீர்ப்பு சொல்ல விடுங்க. நீ யார் ஐடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேறல இந்த இடத்துக்கு வர வச்சிராத, அப்புறம் சவுண்டு வரும். அது எப்படி அங்க வரும்? இதோ வந்துருச்சுப்பா. சவுண்ட் வரலையா? இப்ப வரும் பார். என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன்னை சேர்க்க கூடாது. இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு. ஏ போடா, என் பேரை எங்க வேணாலும் போச்சுக்கிறேன். ஓடி கேள்வி. இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜி, தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு. கூட போறதெல்லாம் அட்டார்னி ஜெனரல்ஸ். என்ன பாட்டி? ஏப்பா, நிஜமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொல்ல பாத்தியா? நீ வேற பாட்டி, இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகம் தரக்கூடிய கள்ளுப்பால். அச்சு பார். என்னடா வீடு ஃபுல்லா பட்டாசா இருக்கு? தெரியலையே யார் வெடிச்சிருக்காங்கன்னு. அம்மா, என்னம்மா பட்டாசா வெடிச்சிருக்காங்க? யார் வெடிச்சது? கௌசி வந்திருக்காடா. கௌசியா? ஹேய் கௌசி. யாரு? என் நாத்தனார் பொண்ணுடா, இங்கதான் புதூர்ல இருக்கா. அவதான் வந்திருக்கா. ஓ, அவங்களுக்கு தான் அந்த வரவேற்கலாமா? வரவேற்பென்மோ அவளுக்குதான், ஆனா பட்டாசெல்லாம் நாங்க கொளுத்தலப்பா. அப்புறம் அவளே கொளுத்தி அவளே வரவேத்துக்கிட்டா. நீ உள்ளவா. தனக்கு தானே வரவேற்பா? இன்ட்ரெஸ்டிங். இது முடியல, ஒரு நிமிஷம். நீலு பாட்டியா? 000 இருக்காது. கட்பாட்டி ஒருவேளை. ஐயோ, ஓ மை காட். ஏய், என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? ஒண்ணும் இல்ல. இவரு இங்க எப்படி? நான் பயந்துட்டேன். ஏன், உனக்கு சுரேஷ் முன்னாடியே தெரியுமா? தெரியாது தெரியாது. ஓகே, கௌசல்யா, இதான் நம்ம சுரேஷ். தெரியும். தெரியுமா? எப்படி? இல்ல இல்ல இல்ல, இப்பதான் நீ சொன்னியே. ஹே சுரேஷ், இதான் கௌசல்யா. தெரியும். நான் சொன்னேன் சொல்லுவியே. இல்ல, உங்க அம்மா சொன்னாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் வரேன். நானும் வரேன். போச்சு போச்சு. ஐயோ, செத்தடா சுரேஷ். ஏதோ பார்த்தோமா பேசணுமா கடலை போட்டோமா இல்லாம கிஸ்ஸே அடிச்சுன்னு கதை வந்திருக்கியே. அவனே சுரேஷ் மாட்டினடா நீ. இனிமே இந்த 2 பேர் இருக்க இடத்துல விடு ஜூட். இன்னொரு தோசை வாங்கிக்கப்பா. போதும் போதும், நான் டயட்ல இருக்கேன். 8 தோசை தான் என் லிமிட்டேஷன். ஏய் சுரேஷ், எங்க போற? வாங்க.
இல்ல நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நில அப்ப நாங்க மட்டும் நல்லா வாயில வந்துரும். வந்து உட்காரு. ம். கூச்சப்படாத சுரேஷ். கௌசல்யாவும் நம்மள மாதிரி தான். ஜாலி டைப். மாட்டினேன். ஏய் என்னது இது டிஃபன் பாக்ஸ்ல? ஐயோ மறந்தே போயிட்டேன். கொழுக்கட்டை அம்மா கொடுத்து அமிச்சாங்க. சூப்பர். thousands of thanks. என்னது thousands of thanks-ஆ? எல்லாம் நம்ம சுரேஷ் சொல்லி கொடுத்ததுதான். சுரேஷ் இவ இதுக்கே இப்படின்னா இன்னும் நம்ம கார் மேட்டர் சொன்னா அவ்வளவுதான். ஏய் கீதா என்ன நீ இதுக்கு போய் கார் மேட்டர் ஒண்ணு இல்ல. என்ன car matter? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏன் டென்ஷன் ஆகுற சுரேஷ்? கௌசல்யா நம்ம ஆளுதான். என்னது கார் மேட்டர்? மழை பெஞ்சி ரோடு முழுக்க தண்ணி, கார்ல ஹீரோ. அதான் நம்ம சுரேஷ். தண்ணி கிழிச்சுக்கிட்டு ரோட்ல கார் ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. எது தப்பல பொண்ணு, அந்த பக்கம் காரு, இந்த பக்கம் பொண்ணு, காரு பொண்ணு பொண்ணு காரு, ஒரே டென்ஷன் பில்டப். கார் கிட்ட வந்துருச்சு. எதுக்கு பொண்ணு, ஒரே டென்ஷன். அந்த இடத்துல நீ என்ன பண்ணுவ? நானா ரொம்ப தேவை. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என்ன பண்ணுவாங்க? வண்டி வருது இல்ல, மழை தண்ணி மேல படும், அதனால ஒதுங்கி நிப்பாங்க. அதுக்கு அந்த லூஸ் என்ன படிச்சு தெரியுமா? லூசா? எப்படி 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 சுரேஷ் இப்படிதானே அந்த லூஸ் பண்ணிச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, சல்லுன்னு போயிட்டு இருந்த அந்த காரு அந்த பொண்ணு பார்த்த உடனே ஸ்லோ ஆயிடுச்சு. அப்புறம் அந்த லூஸ் என்ன பண்ணுச்சு? அப்புறம் அந்த லூஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுச்சு. என்னது? இல்ல அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. சுரேஷ் அந்த தேங்க்ஸ் எப்படி சொன்னாங்கிறதுல தானே கிக்கே இருக்கு. கிக்கா? கிக்கு தான். நம்ம சுரேஷ் அசந்த நேரமா பார்த்து கபால கட்டி பிடிச்சு கிஸ் ஐயோ போச்சு. அடப்பாவி, நம்ம கை முறுக்கு சுட்டா இவன் நீ முறுக்கே சுட்டுக்கானே. கௌசல்யா விட்டாத, சமாளிச்சிட. ஷாக் ஆயிட்டல? ஷாக் ஆயிட்டேன். இப்படித்தான் நானும் ஷாக் ஆயிட்டேன். 440 நீ மாட்னடா. வேற வேற என்ன, அந்த லூசு நம்ம சுரேஷ் பின்னாடி அல அலன்னு அலைஞ்சுதான். குனிஞ்சு பாக்குதான், நிமிந்து பாக்குதான், இந்த பக்கம் பாக்குதான், அந்த பக்கம் பாக்குதான். ஜொல்லுனா ஜொல்ல, அப்படி ஒரு ஜொல்லா. நான் நினைக்கிறேன் டோட்டல் ஃபேமிலியே ஜொல்லா இருக்குன்னு. ஹலோ, இல்ல நீ உட்காரியா? ம். கிஸ் பண்ணனா? இதெல்லாம் நடக்கலங்கிற ஆதங்கத்துல சொன்னியா, இல்ல நடக்கணும்ன்ற ஆசையில சொன்னியா? இல்ல சும்மா சொன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான், சுவாரஸ்யமா இருக்கணும்னு தான் சும்மா. என்னையா சுவாரஸ்யம்? அவன் என்னடானா லூசுங்கறா, நீ என்னடானா ஜொல்ல இல்ல பாத்தீங்க. இல்ல என்ன விளையாடுறீங்களா? ஐயோ இல்லன்னு சொல்றேன். ஐயோ ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சும்மா போய் சொன்னேன் தமாஷ்காக. பயமா இருக்குல்ல? எப்படி இப்படி எல்லாம் போய் சொல்ல முடியுது? பாப்பா உடம்பெல்லாம் கூசுது. தேவையே இல்லாம இவ்ளோ பொய்யா? இல்ல இல்ல. ஓ காட், கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் போய் சொல்ல மாட்டேப்பா. அவ்ளோ ஏன் போய் சொல்றியா, இல்ல கிணத்துல குதிக்கிறியானா? நான் கிணத்துல குதிச்சிருவேன் தெரியுமா? அது இல்ல. ஜுகுடி 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 ஓகே, ஏதோ அன்னைக்கு என் மேல சேரடிக்காம போனதால உன்னை நான் மன்னிச்சு விட்டுடுறேன். பழிச்சு போ. தட்டு